Hello students, welcome to Hiba Max. 10th standard Maxல இருக்கிற important questions எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி 5 மார்க்கோட important questions என்னன்ட்டு சொல்லிட்டேன். இப்போ 2 மார்க்கோடது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த important questionsலாம் யாருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன் நான். கண்டிப்பா சென்டம் மேம் பண்றவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? நார்மலா நான் இப்போ 60% எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 80+ வேணும், 90+ வேணும்ட்டு இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதையும் செய்யலாம். சரிங்களா? ஏன்னா 2 மார்க் தான், 2 லைனு, நீங்கள் அதை சால்வ் பண்ணிடலாம். 2 மார்க்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு சென்டம் எய்ம் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ எல்லா கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் எனி கொஷின்ஸ். இப்போ பாஸ் மார்க் மட்டும் எடுத்தால் போதும், நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, இதுக்கப்புறம் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் எடுக்க முடியும், நான் பாஸ் ஆக முடியுமா அப்படின்ட்டு டவுட் பண்ணுறவங்க சாப்டர் 1, சாப்டர் 3ல மேட்ரிக்ஸ், சாப்டர் 5, சாப்டர் 8 ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையுமே கம்மியான கொஷின்ஸ், சாப்டர் 6 அண்ட் 7. சாப்டர் 6ல் ரொம்ப கம்மி, சாப்டர் 7லேயும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு கொஷினையும் ஒரு 5 டைம்ஸ் அது மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். இது வந்து லாஸ்ட் மினிட் வேறு வழியே இல்லைப்பா, ஆனால் நான் பாஸ் ஆகி ஆகணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் தான் கொடுக்குறேன். ஸோ தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, ஃபைனல் டைமில் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கைண்ட்லி நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக எழுதி பார்க்க வைங்க. சரிங்களா? இப்போ சாப்டர் 1 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1ல் 1 2 3 4, 1.2ல் 1 2 3, 1.2ல் 1 2 3, 1.3ல் 1 2 5 8 9, 1.4ல் 1 2 3 5 and 6, 1.5ல் 1 2 3 4 and 6. ஈஸியான சம்ஸ் தான், நிறைய வாட்டி நீங்கள் எழுதி பார்க்குறது தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 1.1, 1.2, 1.5 அதிக வாட்டி கேட்டிருக்காங்க. 1.6, 1.7, 1.9, 1.13, 1.14, 15, 17, 20, 22. அடுத்து செகண்ட் சாப்டரில் 2.1, 1 3 4, 1 2 3 4 10, 2.2ல் 1 2 3 4. இந்த 2.1லேருந்து 2.2லேருந்து ஒரு கொஷின் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அது மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2.3, 2.4 அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. சரிங்களா? 2.5ல் வந்து அந்த ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கிறதுலாம் முக்கியமான சம்ஸ். 1 2 3 4 5 6ல் 4 5 6, 2.6ல் 1 2 3 4, 2.7ல் 1லேருந்து 8 வரைக்கும், 2.8ல் 1 2 3 4 5, 2.9ல் 1 2 3. இப்போ எனக்கு ஃபுல்லாக பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.1, 2.2, 2.4, 2.5, அதுக்கப்புறம் 2.9 இந்த கொஷின்ஸாவது மறக்காமல் பார்த்துடுங்க. சரிங்களா? அது மாதிரி எக்ஸாம்பிள் சம் கம்மி தான். 2.3 4 5 7 to 10 21 24 26 32 34 36 42 46லேருந்து 49 வரைக்கும், 2.57 58. அடுத்து தேர்ட் சாப்டரில் மேட்ரிக்ஸ் எல்லா சம்ஸும் பார்க்கணும். இதுலேருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஒரு 2 மார்க் கண்டிப்பாக மேட்ரிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். 3.1 கிடையாது. 3.2ல் ஃபஸ்ட்டு 2 சம் LCM HCF, அது 3.3ல் வந்து LCM GCD சம் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. 3.4 எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அப்புறம் எக்ஸசைஸ் 3.5ல் 1 2 3 சிம்பிளிஃபிகேஷன் தான் இது எல்லாமே. இது ஸ்கொயர் ரூட். 3.7 ஸ்கொயர் ரூட். 3.9 ஈஸி, b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதை வச்சுட்டு ரூட் ரியலாக அன்இக்குவலா இல்லைன்னா நாட் ரியல் ரூட்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த 3 ஆப்ஷன் ஒரு டேப்லோ காலம் இருக்கும் பாருங்க. அது ஒரு 3.10ல் வந்து 3.12ல் ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு கொஷின் பேப்பர் சம். இஃப் ஒரு நம்பரும் அதோட ரெசிப்ரோக்கலும் வந்து கொடுத்துருவாங்க 24/3 அது மாதிரி.
அப்புறம் எக்ஸசைஸ் 3.13ல் 1 2 3, 3.14ல் வந்து 1 2 3 4. இது ஆல்ஃபா பீட்டா சம்ஸ் இதுவுமே கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். மேட்ரிக்ஸோடது முக்கியம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துடுங்க. அப்புறம் சாப்டர் 4. சாப்டர் 4 நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைப்பீங்க. பட் இதில் மொத்தமாகவே பாருங்க, ஒரு 7-9 கொஷின்ஸ் தான் இருக்குது. அண்ட் இன்னைக்கு காலையில் நான் வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸில் வந்து பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதில் வந்து கம்பல்சரி 2 மார்க்கே நமக்கு வந்து 4th சாப்டர்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான். இப்போது எப்படி வரும்னா, ஒரு ட்ரையாங்கிள் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்காம அன்னோன் வச்சுட்டு கேட்குறது கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியான சம்ஸா. ஸோ ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.1லேருந்து 8, 12 to 16, 20, 22, 24, 26, 27, 28. இப்போ உங்களுக்கு 4.3யும் 4 கஷ்டமாக இருந்தால் கூட 4.1 and 2 பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்த சாப்டர் 5. சாப்டர் 5ல ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அது கேட்கலாம். இல்லைனா அதில் ஒரு அன்னோன் வேல்யூ ஏரியா கொடுத்துட்டு ஒரு அன்னோன் வேல்யூ கேட்கலாம். 5.2, 5.3 ஸ்லோப் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. 5.4 ட்ரை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க தான் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் தான். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ், இதே மாடலில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் குட்டி குட்டி சம்ஸாக தான் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 6th லெசன். 6th லெசன் தான் உள்ளதுல கம்மியான கொஷின்ஸ். 1 2 3 4 5 6 கொஷின்ஸ் எக்ஸசைஸில். 6.1, 6.7 அது வரைக்கும் நடுவில் இருக்க எல்லாமே. அப்புறம் 18 to 20, 26 ஈஸியான சம்ஸாக தான் இருக்கும். கவனமாக அதை சால்வ் பண்ணிடுங்க. அப்புறம் 7th சாப்டர் 7.1, 7.2ல மட்டும்தான் இருக்குது. 3 கொஷின்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அதுக்கெலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கால்குலேஷனுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் சம்ஸ் வந்துன்னா தனியாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. 7.1லேருந்து 7.3, அப்புறம் 7.6, 7.8, 8லேருந்து 11 வரைக்கும், அப்புறம் 13, 15லேருந்து 17, அப்புறம் 20. மொத்தமாகவே ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்காமல். சரிங்களா? அப்புறம் 8.1. 8.1ல் 1 2 3 4 5, அப்புறம் 1 2 3 4 செகண்ட் எக்ஸசைஸில் 8.3 and 4 ப்ராபபிலிட்டி. தயவுசெய்து எல்லா சம்மும் பார்த்துடுங்க. அதில் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ப்ராபபிலிட்டி. சரிங்களா? பாருங்க, ப்ராபபிலிட்டியில் வந்து எல்லா சம்ஸுமே பார்க்கணும். எக்ஸாம்பிளுமே எல்லாமே பார்க்கணும். 6ஓடது 1லேருந்து 3 வரைக்கும், அப்புறம் 8.15 வரைக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன், நம்பர்ஸ் நோட் பண்ணி வைங்க. டெய்லி ஒரு 10 சம் எடுத்து எழுதி பாருங்கள். ஏன்னா சேலஞ்சிங் சம்ஸ் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன். எக்ஸாம் நெருங்குது. ஸோ டோட்டலாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போது இதில் டெய்லி 10 சம்ஸ் ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா போது 6th லெசன் 7th லெசன் அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5th லெசன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக எல்லா லெசனும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? எப்போவுமே ஃபஸ்ட்டு கம்மியான கொஷின்ஸ் எதில் இருக்கோ அது எடுங்க. இப்போ 6th லெசன் 7th லெசன் கம்மியான கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு 6th லெசன் முடிங்க, அப்புறம் 7th லெசன், அப்புறம் 4th லெசன் முடிங்க, அதுக்கப்புறம் 5th லெசன் வாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஈஸி தான் 8th லெசன் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 3rd லெசன், இல்லைனா அப்புறம் 2nd லெசன் கூட முடிச்சுட்டு 1st லெசன் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் 3rd லெசன் வாங்க. ஏன்னா 3rd லெசனில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு ஸ்கெடியூல் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஈஸி, இல்லை இதெல்லாம் கம்மியாக இருக்குது, எதெல்லாம் நான் படிச்சுட்டேன், எதெல்லாம் இன்னும் படிக்கணும், எதெல்லாம் எனக்கு பாதி தெரியும், இன்னும் கொஞ்சம் ரீகால் பண்ணால் நான் அதை கரெக்டாக ஞாபகம் கொண்டு வந்துடுவேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இதே இப்போ நாங்கள் வந்து ஒரு ஐடியா சொல்லுவோம், பட் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு சாப்டர் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைன்றது உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஈஸி தான் ஃபர்ஸ்ட் சாப்டர், ஆனால் அதுலேயுமே நான் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க டூ ஸ்டார்ட் வித் ஸ்மாலர் லெசன். 6th லெசன் 7th லெசன் சின்ன லெசன் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் 5th லெசன் போங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1st, 2nd, 3rd, லாஸ்ட்டில் 8th சாப்டர்.
அப்புறம் 8 சாப்டர்ஸ் என்ன மெயின் பண்ணீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணும். அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது லாஸ்ட்டாக வைங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். கிராஃப் ஜியாமெட்ரி ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா கொஷினும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், ரஃப் டயக்ராம் எழுதணும். போன வாட்டியே நிறைய சொல்றாங்க எங்கள் ஸ்கூலில் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத சொல்லலை, நாங்கள் எழுத மாட்டோம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதி பழகுங்க. வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக எழுதணும். ஒரு சில ஸ்கூல்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத சொல்றது இல்லை. எதுக்கு நம்ம சாய்ஸ் எடுக்கணும்? நம்மளால ஒரு 4 லைனை படிக்க முடியும்னா அது எதுக்கு சாய்ஸ் எடுக்கிறோம்? தேவையில்லை. சரிங்களா? கைண்ட்லி இவ்வளோ ஒரு புக்கே படிக்கிறீங்களா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் 4 லைன் படிக்க மாட்டீங்களா? ஸோ படிச்சிடுங்க. சரிங்களா? எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த மைண்ட் செட்குள்ளேயே போகாதீங்க முதல்ல. சரிங்களா? அண்ட் பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கிற பசங்களுக்கும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் லெசன் மேட்ரிக்ஸ், ப்ராபபிலிட்டி, 6th சாப்டர், 7th சாப்டர். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு 5th சாப்டர். செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் சொல்லியிருப்பேன். 2.1, 2.2 எல்சிஎம் எடுக்கிறது, இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் 2.5ல ரிப்பீட்டடாக கேட்குற சம்ஸ் இருக்கு. ஏபின்னு கொடுத்துடுவாங்க, கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் 5th சாப்டர்ல ரிப்பீட்டட் கொஸ்டின், அதில் இம்பார்ட்டன்ட் சைன் கொடுத்துருப்பேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம சேனல்லே இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போட்டிங்கன்னா இருக்கும். இனி வர்றதுக்கும் நான் கொடுப்பேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸில் அது எல்லாமே வரும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக 10th ஸ்டாண்டர்ட் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். சென்டம் தான் கஷ்டம். அதுவுமே நீங்கள் ஹேண்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.